தம்பி தம்பி ஹாப்பி பர்த்டேடா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பாய். வேற ஆட்டோ கிடைக்க மாட்டேன். டேய் எருமை, டேய் நான் வேலைக்கு போறேன்டா. ஹாப்பி பர்த்டே. அண்ணா ஹாப்பி பர்த்டேடா. வண்டி சாவி கூட கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன், ஒரு வேலை இருக்கு. மச்சான் இன்னைக்கு மைக்கேலுக்கு போன நாள் ட்ரீட் எதுவும் இல்லையடா? ஆமாண்டா, அப்ப சரக்கு பிடிச்சுன்னு வந்துடுறேன்டா. ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்யூடா புள்ள. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூடா நண்பா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூடா மச்சான். மச்சான் பிறந்த நாளே ட்ரீட் எதுவும் இல்லையா? தேங்க்யூ மச்சான். வந்து என்ன வாங்கிட்டா மச்சான்? வா போலாம். வா மச்சான் போலாம். சரக்கு ஒன்று போட்டோம் வா. நீங்க தான் சுப்பரிக்கு வந்துட்டீங்க, வாங்கடா. மச்சான் வாங்கிட்டேன். டோரிமான ரிமாண்ட் பண்ணி ஜெயிலு உள்ள வச்சிட்டாங்கோ. நான் கதைன்னு கேட்டா. ஹலோ மைக்கேல், உங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போ? உடனே சர்ச்சிட்டு வாங்க. டேய் தம்பி என்னடா ஆச்சு? டேய் டேய் என்னடா? டேய் டேய் இல்லடா, பயப்படாத, ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். டாக்டர் 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 தம்பிக்கு ஆக்சிடென்ட் டாக்டர். டாக்டர் எமர்ஜென்சி. என்னாச்சு? தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. உள்ள கூட்டு வாங்க. டாக்டர் தம்பிக்கு எப்படி இருக்கு? உங்க தம்பிக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஸோ உடனடியாக 2 யூனிட் பிளட் ஏற்றி ஆகணும். இல்லைன்னா தப்பாத்து ரொம்ப கஷ்டம். தம்பிக்கு பிளட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப ரேரான பிளட். அது O நெகட்டிவ். 1000ல் ஒருத்தர் மட்டும் தான் பிளட் குரூப் இருக்கு. என் பிளட்டும் அதான் டாக்டர், தரலாமா? அறிவு இருக்கா? குடிச்சிட்டு வந்து யாராவது பிளட் கொடுப்பாங்களா? தெரியாது. 2 நிமிஷத்துல 2 யூனிட் பிளட் எனக்கு வேணும். இன்னும் தம்பி காப்பாற்ற முடியாது. சாரிடா, உன் தம்பி என்னால காப்பாத்த முடியல. என்ன மேம் சொல்றீங்க? மேம் மேம் போனதே அத்துவிட்ட காயம் அது ஆறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது? எந்த நெஞ்சு தாங்குற? அண்ணா அண்ணா கொஞ்சம் வெளில போன, வண்டி சாவி கூறா. வெளியே போறது இருக்கட்டும், அதோட முக்கியமான வேலை இருக்கு. நான் மச்சான் 15வது ஆஸ்பத்திரி இருந்துக்கிற என்ன விஷயம்? இல்ல மச்சான், பிளட் டொனேட் பண்ண வந்தேன். மச்சான் 14 எங்கன்னா குஸ்தி ஜாலியா இல்லாம கேவலமா ரத்தம் குத்துனது. பிளட்டோட அருவம் உங்களுக்கு இப்ப தெரியாதுடா. உங்க வீட்டுல யாருன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு யூனிட் பிளட்டுக்காக அலைவீங்கல்ல, அப்பதான் அந்த ஒரு யூனிட் பிளட்டோட அருமை உங்களுக்கு இப்ப புரியும். பிளட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லடா. நீங்க கொடுக்குற ஒரு யூனிட் பிளட்டால 2 உயிர் காப்பாற்றப்படுதுடா. இப்பயாச்சும் நான் சொல்றதை கேட்டு உங்களால முடிஞ்ச ஒரு பிளட்டை மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்க உயிரை காப்பாத்துங்கடா. வாங்கடா, எனக்காக பிளட்டு கொடுங்கடா.